வணக்கம் சிகப்பு நாடா மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கங்கா பவன் வேளச்சேரியில இருக்குங்க. இப்போ இங்க இருக்கிற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து சாப்பிட்டு போறது அப்படி இருக்கிறப்ப இந்த இடமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரணகலமா மாறி இருக்கு. யாராலன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில தவறான திருநங்கைகளால. இந்த காலத்துல திருநங்கைகள் என்னென்னமோ பண்ணி சாதிக்கிறாங்க. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல இந்த அவலம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. வேளச்சேரி கங்கா பவன்ல வாடிக்கையாளர்கள் அன்னைக்கு நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சைலண்டா தான் போயிட்டு இருந்தது. அப்ப ஒரு திருநங்கை வராங்க, இந்த மாதிரி காசு கொடு அப்படின்னு கேட்கும் போது வழக்கம் போல கடைக்காரர்கள் கொடுக்குற மாதிரியே 10 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா கொடு அப்படின்னு சொன்ன உடனே 20 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. இல்ல நாங்க வெளியே ஒரு 5-6 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் சேர்த்து நீ காசு கொடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் பாணியிலே கேட்கிறாங்க. அவரும் சரி 100 ரூபாய் கொடுத்துடுறாரு. இப்ப 100 ரூபாய் கொடுத்த பிறகு 2 தோசையை உடனே பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் பாணியிலே வந்து கேட்டிருக்கிறாங்க. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சரி போனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் போட்டு கொடுக்குறாரு தோசை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பில்லுல பெய்ட் ஸ்டாம்ப் அப்படிங்கிற மாதிரி அச்சடிச்சு கொடுக்கல. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க பே பண்ணாம தானே வாங்குறாங்க இல்லையா, சோ பில் அப்படியே கொடுத்துடுறாரு. இப்ப திருநங்கை என்ன பண்றாங்கன்னா இந்த பில்லை எடுத்துட்டு போய் வெளியே காட்டும் போது இதுல பெய்ட் ஸ்டாம்ப் இல்லைங்க, நீங்க போயிட்டு பெய்ட் ஸ்டாம்ப் காசு கட்டி வாங்கிட்டு வாங்க, அப்பதான் தோசை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. என்ன அங்கங்க அலைய விடுறீங்களா, 2 தோசை கட்டத்துக்கு இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளில் வந்து பேசியிருக்காங்க. அதை காது கொண்டு கூட கேட்க முடியல. இதையும் தாண்டி அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொதுமக்கள் கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆக்கியிருக்கிறாங்க. இதுல கை தட்டி தட்டி எல்லாரையுமே அவங்க பக்கம் பார்க்க வச்சு ரொம்ப தவறுதலாவே பேசியிருக்கிறாங்க. அதனால இங்க வரது கூட பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்த வழியே வந்த பொதுமக்கள் அப்படியே போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கங்கா பவன்ல வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டாங்க. காவல்துறையும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது உடனே திருநங்கைகள் இங்க இருக்கிறத எப்படி மாத்தி பேசிட்டாங்கன்னா, நாங்க வந்து பிச்சை எடுக்க தானே வந்தோம், எங்களை போய் ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து அப்படியே மாத்தி பேசிட்டதா வந்து கூறப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறைக்கும் திருநங்கைகளுக்குமே வந்து பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பொதுவாவே காவல்துறை பிரச்சனை சமரசம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு வந்திருக்காங்க. ஆனா இங்க காவல்துறையவே இவங்க டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது போறதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் அந்த ஹோட்டல் மேல தூவிட்டு நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சாப வார்த்தைகளும் வந்து கூறியிருக்கிறாங்க. பண்றது வழிப்பறி, இதுல சாபம் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணும். இங்க மட்டும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பல இடங்களில இதே மாதிரி திருநங்கைகளோட வழிப்பறி இருந்துகிட்டு தாங்க இருக்கு. நிறைய திருநங்கைகள் சாதிச்சு முன்னேற நேரத்துல இப்படியும் ஒரு சில பேர் பண்றது அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு அவப்பேர் தான் கொண்டு வருது. இவங்களை திருநங்கைகள் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்லை. இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?